ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஎஸ்வி லாக்ஸ். உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம கோபி மஞ்சூரியன் செய்யலாமா? நம்ம வீட்டில் பெரியவங்க சரி, குழந்தைங்க சரி ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்க. இதோட டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். செய்கிறதுமே ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. அதுவும் நம்ம செஞ்ச உடனே சாப்பிட்டோம் அப்படின்னா நல்ல கரகரப்பாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்து செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்கு காலிஃப்ளவர் நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் எடுத்திருக்கேங்க. இதுக்கு தண்ணியை நல்லா சூடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதில் 1 ஸ்பூன் அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம காலிஃப்ளவரை உள்ளே போடலாம். தண்ணி கொதித்து வந்ததுக்கப்புறம் காலிஃப்ளவரை உள்ளே போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விடணுங்க. இப்போ நமக்கு தண்ணி கொதித்து வந்துருச்சு. பூவெல்லாம் உள்ளே போட்டுடலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் வேக விட்டால் போதுங்க. ரொம்ப நேரம் வேகணும்னு இல்லை. இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ வடிகட்டி நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் போட்டுடலாம். இதில் குட்டி குட்டி புழு இருக்குங்க. அதனால தான் ஒரு 2 நிமிஷம் இதை வேக வச்சு வடிகட்டிக்கணும். இப்போ இதில் நம்ம கார்ன்ஃப்ளவர் ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கணுங்க. மைதா மாவு ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். நான் இந்த காலிஃப்ளவருக்கு இந்த அளவு மாவு எடுத்துக்கிறேன். நீங்கள் எவ்வளோ காலிஃப்ளவர் எடுத்துக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க மாவு. இதில் கொஞ்சம் சில்லி பவுடர் போட்டுக்கலாம் காரத்துக்கு. இந்த மாவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம உப்பும் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. ஏற்கனவே காலிஃப்ளவர் நம்ம உப்பு போட்டு வேக வச்சாச்சு. அதனால் மாவுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு போட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி இந்த கையளவு இந்த அளவு போதுங்க. ஏற்கனவே நம்ம வேக வச்சு வடிகட்டி வச்சுருக்கிறதுனால அதுலேயும் கொஞ்சம் தண்ணி இருக்கும். அதனால் ஒரு கையளவு தண்ணி மட்டும் விட்டு அந்த மாவெல்லாம் காலிஃப்ளவரில் சேர்கிற மாதிரி கலந்து விட்டால் போதுங்க. ரொம்ப தண்ணி விட வேண்டாம். இப்போ பாருங்கள், நல்லா கலந்து வந்துருச்சு. நான் எண்ணெயும் சூடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த காலிஃப்ளவர்லாம் நம்ம பொரித்து எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் மீடியமில் வச்சுட்டு நீங்கள் காலிஃப்ளவர் பொரித்து எடுங்களேன். உள்ள வரைக்கும் நல்லா வெந்து கரகரப்பாக நல்லா இருக்குங்க. காலிஃப்ளவர் எடுத்து சாப்பிட்றப்போ நான் 2 ஈடாக போட்டு பொரிச்சிக்கிறேங்க. நல்லா கலந்து விட்டு கலர் லைட்டாக சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ எடுத்துடலாம். இதே மாதிரி நான் 2 ஈடியும் பொரித்து எடுத்துக்கிறேங்க. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். கடாய் வச்சு அதில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் விட்டுருக்கேங்க. கொஞ்சமாக சீரகம், 1 இன்ச்சளவு இஞ்சி, 1 பூண்டு, 1 பச்சை மிளகாய், 1 பெரிய வெங்காயம். இப்போ சீரகத்தை போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இஞ்சி பூண்டும் இதில் போட்டு பொரிய விடலாங்க. இதெல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு இப்படி கட் பண்ணி போடுங்க, பேஸ்ட்டாக வேண்டாம். இப்படி கட் பண்ணி போட்டால் தாங்க டேஸ்ட்டு. பச்சை மிளகாவையும் இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுவும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பெரிய வெங்காயத்தையும் போட்டு ஸ்டவ்வை ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் நல்லா வதக்கி விடுங்க. இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம சாஸ் ஐட்டம்லாம் சேர்த்துடலாம். மஞ்சூரியன்னாலே சாஸ் ஊற்றினா தாங்க நல்லாயிருக்கும். அதனால் 1 ஸ்பூன் சில்லி சாஸ் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூனு டொமேட்டோ ஹெச்சப் எடுத்துக்கிறேன். ஒரே 1 ஸ்பூனு சோயா சாஸ் எடுத்திருக்கேங்க. 1 ஸ்பூனு வினிகர், ஒயிட் வினிகர் எடுத்துக்கிறேன்.
இதெல்லாம் போட்டு செய்கிறப்ப தாங்க நம்ம கடை டேஸ்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள், கடை பக்கமே போக மாட்டீங்கங்க. இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 1/4 ஸ்பூனு மிளகுத்தூள் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதில் ஒரே ஒரு பெரிய ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் நான் கார்ன்ஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கார்ன்ஃப்ளவரை நல்லா தண்ணி விட்டு கட்டியே இல்லாமல் கலந்து விட்டுக்கலாங்க. கலந்து விட்டு இந்த சாஸெல்லாம் நம்ம வதக்கிட்டுருக்கோம்ல அதிலே ஊற்றிடலாம். இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நம்ம ஏற்கனவே காலிஃப்ளவர் பொரித்து வச்சுருக்கோம்ல அதையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் ஸ்டவ் சிம்மிலே வச்சுக்கிட்டு நல்லா கலந்து விடணுங்க. இப்போ பாருங்கள், நம்ம அந்த பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு, மாவோட பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ காலிஃப்ளவர் பொரிச்சதை உள்ளே போட்டுடலாம். போட்டு ஒரு 2 நிமிஷம் கலந்து விடணுங்க. இது வெங்காயத்தாளுங்க, நான் வீட்டில் தொட்டியில் வச்சுருக்கேன், அதனால் இருந்தது போட்டிருக்கேன். நீங்கள் இல்லைன்னா நீங்கள் கொத்தமல்லி தலையே போட்டுக்கலாங்க, இல்லைன்னா கறிவேப்பிலை கூட போட்டுக்கலாம். சிம்மில் வச்சுக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி கலந்து விடுங்க. அருமையான கோபி மஞ்சூரியன் ரெடிங்க. இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணி விடுங்கங்க. அப்படியே ஒரு லைக் போட்டிருக்கேங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லா இருக்குங்க.